நண்பர்களே, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு குறுகிய இடைவெளிக்கு பிறகு உங்க எல்லாத்தையும் இந்த காணொளி வழியா சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த காணொளியில ஞாயிறு குடும்பத்துடைய மிக மிக குளுமையான ஒரு கோள் எது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசவிருக்கோம். ஞாயிறு குடும்பத்துடைய குளுமையான கோள் அப்படின்னு சொன்னாலே, நம்ம எல்லாரும் பார்த்தோம்னா நெப்டியூன் அப்படின்னு நினைப்போம். அதுக்கான காரணம், நெப்டியூன் கோள் பார்த்தோம்னா கடைசி கோளா இருக்கிறதுனால, அந்த கோள்ல பார்த்தோம்னா குளிர்ச்சி அதிகமா இருக்கும். அதனால பார்த்தோம்னா, நெப்டியூன் தான் குளுமையான கோள் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மைய சொல்லப்போனா, ஞாயிறு குடும்பத்துடைய குளுமையான கோள், அதாவது மிக மிக குளுமையான ஒரு கோள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நெப்டியூன் கிடையாது. யுரேனஸ் தான் நண்பர்களே. யுரேனஸோடைய வெப்பநிலை பார்த்தோம்னா -224°C அப்படிங்கிற வெப்பநிலையில இருக்கும். இது நெப்டியூனோட வெப்பநிலையை விட பன்மடங்கு குறைவு. அதனால யுரேனஸ் தான் பார்த்தோம்னா இந்த ஞாயிறு குடும்பத்திலேயே மிக மிக குளிர்ச்சியான ஒரு கோளா கருதப்படுது. எதனால யுரேனஸ் பார்த்தோம்னா இவ்வளவு குளுமையா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம யுரேனஸோடைய தோற்றம், அதாவது அதோட பிறப்பை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி யுரேனஸ் கோள் மேல பார்த்தோம்னா, ஏதோ ஒரு மிகப்பெரிய வான்பொருள் பார்த்தோம்னா, அதிக வேகத்துல மோதியிருக்கு. அவ்வளவு வேகமா அந்த வான்பொருள் மோதினதுனால, யுரேனஸ் பார்த்தோம்னா, நேரா சுத்த முடியாம, இந்த மாரி பார்த்தோம்னா, படுத்த நிலையில, அதாவது பார்த்தோம்னா, ஒரு கோணமான ஒரு நிலையில பார்த்தோம்னா, யுரேனஸ் பார்த்தோம்னாக்கா, சுழல தொடங்கியிருக்கு. அதனால தான் பார்த்தோம்னா, யுரேனஸ் எப்பவுமே நேரா சுத்தாது. இந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா, ஹரிசாண்டலா தான் பார்த்தோம்னா, யுரேனஸ் எப்பவுமே சுத்தி வரும். அப்ப அந்த வான்பொருள் அந்த யுரேனஸ் கோள் மேல அதிவேகமா மோதும்போது, அந்த யுரேனஸ் கோளுடைய இன்னர் கோர் பார்த்தோம்னா, அதிகமா குளுமை அடைஞ்சிருக்கு. அதனால ஞாயிறு கிட்ட இருந்து பெறக்கூடிய ஒட்டுமொத்த வெப்பத்துல அதிகப்படி அந்த வெப்பத்தை உள்வாங்கி, அதிகப்படியான வெப்பத்தை வெளிவிட முடியாம, அந்த கோள் கோள் பார்த்தோம்னா, குறைவான வெப்பத்தை மட்டும் தான் பார்த்தோம்னா வெளிவிடுது. ஆனா, மற்ற கோள்கள் எல்லாமே இன்னர் கோர் பார்த்தோம்னா, அதிகப்படியான வெப்பத்தோட இருக்கிறதுனால, ஞாயிறு கிட்ட இருந்து பெறக்கூடிய ஒட்டுமொத்த வெப்பத்துல பெரும்பாலான வெப்பத்தை பார்த்தோம்னா, வெளியே எதிரொலிப்பு செஞ்சு விட்டுரும். ஆனா, யுரேனஸ் கோளுடைய இன்னர் கோர் பார்த்தோம்னாக்கா, மிக மிக குளிர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த வான்பொருள் ஏற்படுத்தி விட்ட தாக்கத்தினால, அதுல இருந்த வெப்பமெல்லாம் பார்த்தோம்னா, வெளியில ரிலீஸ் ஆகி, இன்னர் கோர் பார்த்தோம்னா, மிக மிக அதிகமா குளிர்ச்சி அடைந்த காரணத்தினால, ஞாயிறு கிட்ட இருந்து பெறக்கூடிய ஒட்டுமொத்த வெப்பத்துல ஒரு குறைவான வெப்பத்தை மட்டும் தான் இந்த யுரேனஸ் கோள் வெளிவிடுது. அதனால, இந்த ஒட்டுமொத்த ஞாயிறு குடும்பத்திலேயே மிக மிக குளிர்ச்சி அடைஞ்ச ஒரு கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது நெப்டியூன் கிடையாது. அந்த பெருமைக்கு உரியது யுரேனஸ் தான் நண்பர்களே. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்க நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கௌதம் கணேசன்.